விடியா திமுக அரசு பதவியேற்ற பிறகு தமிழகத்தின் நீர் ஆதாரங்கள் பறிபோவதாக விவசாயிகள் சங்க கூட்டியக்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரள அரசு சிறுவாணிக்கு வரும் நீரை தடுக்கும் விதமாக தடுப்பணை கட்டியுள்ளது என்றும், சிலந்தியாறு, சிறுவாணி, பாலாறு, அமராவதி போன்ற நீர் ஆதாரங்கள் அனைத்தும் பறிபோய் கொண்டிருக்கும் நேரத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என விமர்சனம் செய்தார். அதிமுக ஆட்சியில் ஆனைமலை நல்லாறு திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டம் கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் முல்லை பெரியாறு தவிர்த்து மற்ற நீராதார பிரச்சனைகள், அது அமராவதியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் அனைத்து ஆறுகளுடைய நதிநீர் பிரச்சனைகள், புதிய நதிநீர் திட்டங்கள் இணைப்புக்கான வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனோடு நேரடியாக சந்தித்து பேசி அதிகாரிகள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு 40 முறை மறைமுகமாகவும் 3 முறை அரசின் சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பல்வேறு திட்டங்களுக்கான இணைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் அந்த குழு செயல்பாடு முடக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர்கள் மதுரை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். மதுரை திருநகர பகுதியில் சாஸ்தா டிராவல்ஸ் மற்றும் டூரிசம் நிறுவனத்தின் உரிமையாளர் விக்னேஸ்வரன் வெளிநாட்டில் 1 லட்சம் ரூபாய் ஊதியத்துடன் வேலை வாங்கி தருவதாக இணையத்தில் விளம்பரம் செய்ததாக தெரிகிறது. இதனை நம்பி அறிவு மூசா, பிரசாத் மற்றும் அன்பு முபாரக் ஆகிய 3 பேரும் 5 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளனர். இதனையடுத்து வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்ற விக்னேஷ் வேலை வாங்கி தராமல் தலைமறைவாகிவிட்டதால் 3 மாதம் கழித்து இந்தியா திரும்பிய மூவரும் டிநகரில் உள்ள அலுவலகத்திற்கு சென்று விசாரித்தனர். அப்போது வேலை இல்லாததால் 5 லட்சம் ரூபாய் பணத்தை 45 நாட்களில் கொடுத்து விடுவதாக கூறியுள்ளனர். 8 மாதங்களாகியும் பணத்தை தராமல் ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹாங்காங்க்கு வந்து ஆஃபர் இருக்குது, 1 லட்ச ரூபா சம்பளம், உங்களுக்கு 4.5 லட்ச ரூபா செலவாகும், 4.5 5 லட்ச ரூபாக்குள்ளே செலவாகும், நீங்கள் 15 நாளில் உங்களை கொண்டு நான் வேலையை சேர்த்து விட்டுருவேன், 15 நாளில் ரெடி ஆயிரும், விசா வந்து அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிடுவேன், நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கள்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்காது. 8 மாதம் ஆச்சு, 8 மாதத்துக்கு நாங்கள் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். வீடெல்லாம் அடமானம், வீட்டு பத்திரத்தெல்லாம் அடமானம் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டு ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா வட்டியும் கட்ட முடியல. எங்களால் சம்பாரித்து மாதம் வந்து 30,000 40,000 வட்டி மட்டுமே வருது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். ஃபுட் பேக்கிங் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம். யாராவது ஃபுட் பேக்கிங்கில் வந்து ஃபாரினில் எந்த கண்ட்ரியில் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்களா? அவங்க ஏதோ நம்பிக்கையில் வந்து போயிட்டாங்க, சரி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி துபாயில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால சரி கூட கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, பார் அட்டெண்டருக்கு 1,12,000, ரெஸ்டாரண்ட் வெயிட்டருக்கு 1 லட்சம், இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலையில் நோக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஆமாம் டிஜிட்டல் மோசடின்னு சொல்கிற மாதிரி. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாறுற வந்து அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே வனத்துறையினர் ஆதரவுடன் பல கோடி மதிப்புள்ள செம்மரங்கள் கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மொடையூர் அருகே உள்ள குன்றின் மீது 1800க்கும் மேற்பட்ட செம்மரங்கள் உள்ளன. தற்போது திருப்பதியை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை குறிவைத்து செம்மர கடத்தல் கும்பல் கடத்தல் பணியை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட செம்மரங்கள் வனத்துறை அலுவலர்கள் ஆதரவுடன் வெட்டி கடத்தப்படுவதாகவும், இது குறித்து வனத்துறையினரிடம் விசாரித்தால் அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மீதமுள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரங்களையாவது வனத்துறையினர் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை தெற்கு சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடியை கைது செய்து சிறையில் அடைக்க முயன்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பெரும் மல்லுக்கட்டு எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரவுடி மதன் என்பவர் குற்ற செயலுக்கு சதித்திட்டம் தீட்டும் வகையில் வீட்டில் ஆயுதம் பதுக்கி வைத்திருந்ததாக கைது செய்த போலீசார் சிறையில் அடைக்க அழைத்துச் சென்ற போது ஏராளமானோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் நிலைய வளாகத்திற்குள் சீதா என்ற பெண் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் மதன் மீது ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை சுட்டிக்காட்டிய போலீசார் தற்போது கிடைத்த தகவலை அடுத்தே மதனை கைது செய்ததாக தெரிவித்தனர். ஆனாலும் வாக்குவாதம் செய்தவர்கள் தொடர்ந்து மல்லுக்கட்ட பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே விடிய ஆட்சியில் உழவர் சந்தை மூடிய வைத்துள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வாரச்சந்தையின் போது மட்டும் உழவர் சந்தையை திறந்து வைத்தால்
போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் வாரச்சந்தை நடைபெறும் நாளில் உழவர் சந்தையை மாவட்ட நிர்வாகம் மூடியே வைத்துள்ளதால் வியாபாரிகள் சாலையோரம் கடை அமைக்கும் சூழல் நிலவுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வங்கக்கடலில் ரிமால் புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ரிமால் புயலாக உருவானது. இது மேற்கு வங்க மாநிலம் கேனிங்கிலிருந்து 390 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் தீவிர புயலாக மாறி வங்காள விரிகுடாவின் சாகர் தீவு மற்றும் கோபுபுரா இடையே கரையை கடக்கும் எனவும் அதிகபட்சமாக மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் புயலாக உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்தது. தமிழகத்தில் மே 31ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை பிராட்வே, நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, மாதவரம், வில்லிவாக்கம், அண்ணாநகர், அம்பத்தூர், பாடி, கொரட்டூர், ராயபுரம், திருவொற்றியூர், எண்ணூர், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சென்னை வாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் சிறிய மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பெய்தது. இந்த சிறிய மழைக்கே நுங்கம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் குடியிருப்பை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விடிய அரசு சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்த மாதிரி சின்ன மழைக்கே இவ்வளோ தண்ணி நிற்கிறது. அதுக்கு பெரிய புயல்லாம் வந்தால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால் கொஞ்சம் அரசாங்கம் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு இருக்கும். தண்ணி சின்ன மழை பெஞ்சால் கூட தண்ணி வெள்ளமாக போக முடியல, செய்யல. ரொம்ப அடைப்பாக இருக்குது. ஆளுக்கு நடமாட்ட முடியல, வண்டி போக முடியல. ரொம்ப பிரச்சனை இருக்குது. அது கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். அவஸ்தைப்படுறோம் நாங்கள். தண்ணி எல்லாம் அடைச்சின்னு இதெல்லாம் போயிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இதை வச்சு நீங்கள் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு பார்த்தா தான் நல்லா தான் இருக்கும்.